எல்லோருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் நான் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த திருக்கோயிலுக்கு நான் போகும்போது பல்வேறு இன்னல்களை சந்திச்சுட்டு வந்திருக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான வழிகாட்டு நெறிமுறைகள் அமைக்கப்படலை. அமைச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. அரசாங்கமும் சரி, அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக அறங்காவலர் குழுவினரும் சரி, பல்வேறு விதமான வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆட்சியாளர்களையோ அலுவலர்களையோ குறை சொல்வதற்காக இந்த பதிவை போடலை. நான் பட்ட கஷ்டத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அந்த கோயிலுக்கு போகும்போது மொபைல் எடுத்துகிட்டு போகலாமா, எடுத்துகிட்டு போகக்கூடாதா, எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. கேட்டை சாத்தி வச்சுக்கிறாங்க. மெயின் என்ட்ரன்ஸில் ஏறும்போதே மக்கள் அவதிப்பட்டு அதுக்கப்புறம் அந்த மொபைலை எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு ஓடி போய் எங்கே வைக்கணும்னு தெரியாமல் அவதிப்படுறாங்க. ஒரு முறையான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் இல்லைங்க. அதுக்கு பிறகு கஷ்டப்பட்டு அவங்க மேலே ஏறி வராங்க. மேலே பார்த்தீங்கன்னா லட்சம் மக்கள் மழையில் நிற்கிறாங்க. அந்த மழையில் நான் சொல்கிறது பழனி மலையில் ஒரு 100 ரூபா டிக்கெட் எங்கே எடுக்கிறது, 10 ரூபா டிக்கெட் எங்கே எடுக்கிறது, தர்ம தேசம் எங்கே இருக்குது, எந்த விதமான வழிகாட்டு நெறிமுறைகளும் இல்லை. அங்கே தனியார் பாதுகாவலர்கிட்ட சொல்லியிருக்காங்க. தனியார் பாதுகாவலர்கள் மக்களை நடத்துகிற விதமும் சரி, அவங்களாம் எந்த விதமான கேர் எடுக்கிறதுல யாருக்கும் சரியான தகவல்கள் பரிமாறிக்கிறதும் கிடையாது. 100 ரூபா டிக்கெட் எங்கேயோ ஆரம்பிக்குது, 10 ரூபா டிக்கெட் எங்கேயோ ஆரம்பிக்குது. வெயிலில் நிற்கிறாங்க. பாவம் குழந்தைகளை வச்சுக்கிட்டு தாய்மார்கள் படுற கஷ்டம். நானே 4 மணி நேரம் கஷ்டப்பட்டு தான் சுவாமி தரிசனம் பண்ணுறேன் 100 ரூபா டிக்கெட்டை வாங்கி. அப்போ தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வச்சுக்கிட்டு பால் ஊட்ட முடியாமல் தவிக்கிற தாய்மார்கள். அங்கங்கே தண்ணீர் வசதிகள் செய்திருக்கோம்னு சொல்கிறாங்க. அந்த தண்ணீர் வசதிகளுக்கு முறையான தண்ணீர் கிடைக்க மாட்டேங்குது, டம்ளர் இருக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு இலவசமாக பால் தரோன்னு சொல்கிறாங்க. ஒரு 10 குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பால் இருக்க மாட்டேங்குது. அங்கே ஊழியர்கள் இருக்கிறதில்ல. மலையிலேருந்து ஏறி வரும்போது சுக்குமல்லி காஃபி வழங்கப்படும்னு போடுறாங்க. பூட்டி இருக்குது. பாலூட்டும் தாய்மார்கள் அறைன்னு போட்டிருக்கு. அந்த பாலூட்டும் தாய்மார்கள் அறை பூட்டியிருக்கு. ஒரு தாய் பசிக்கிற குழந்தைக்கு பாலூட்ட போகும்போது தாய்மார்கள் பாலூட்டும் அறையோட சாவி எங்கே இருக்குன்னு தேடிட்டு அலைய முடியுமா? ஈஓ ஆஃபீஸுக்கு ஓட முடியுமா? அந்த கூட்டத்தில் அதுக்கு முறையான ஒரு அலுவலர்களை போட்டோ இல்லை அதுக்கு முறையான ஒரு பாதுகாவலரை போட்டோ அங்கே ஆளுகளை வைக்கிறது இல்லை. இது நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். யாரையுமே நான் குறை சொல்வதற்காக இது பண்ணலை. சரியான வழிகாட்டு நெறிமுறைகளையும் நீங்கள் மீடியாவுக்காகவும் மக்களுக்காகவும் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் போயிட்டு வர்ற ஒரு மக்களையும் கேட்டால் தான் அதோட கஷ்டங்கள் என்ன தெரியும். இது நான் பழனி கோயில் ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன். திருச்செந்தூர் கோயிலில் இதை விட மோசமாகவே இருக்குது. ஸோ அதிகமான கூட்டங்கள் வரக்கூடிய கோயிலில் என்ன பண்ண முடியும்? திருப்பதி மாதிரி நம்ம இதையே மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். திருப்பதி மாதிரி மக்களை அடைச்சி வைக்கிறதுக்கு கூண்டுகளை உருவாக்குறோம். அதுபோல் வசதிகளை செஞ்சு கொடுக்குறோமா? அதுபோல் அந்த மக்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்கோமா அப்படிங்கிறத யார் அதுக்கான நடவடிக்கை எடுக்கக்கூடிய நபர்களோ அவங்க உரிய நடவடிக்கை எடுத்து பக்தர்களுடைய வசதிகளை உடனடியாக செய்யணும். அந்த மாநிலத்தில் அந்த கோயில் இப்படி இருக்குது, அதே போல் தான் இங்கே வச்சுருக்கோம், அவங்கள விட நம்ம இப்படி வச்சுருக்கோம், அவங்கள மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத விட நமது பக்தர்களுக்கு என்ன வசதிகள் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத உடனடியாக அதுக்குரிய நபர்கள் ஆய்வுக்குழு கூட்டம் நடத்தி உடனே செஞ்சால் நல்லாயிருக்கும். பக்தர்களும் பயன்படுவாங்க. நன்றி.